ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடங்கள் 60 இருக்கு. அதுல சோபக்கிருது வருடம் முடிந்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. தமிழ் வருடங்கள் 60ம் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா, குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி. குரோதி வருடத்துல கொள்ளையர்கள் அதிகமாவாங்க, களவுகள் அதிகமாகும், மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க. குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும். தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நேர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும். கடல் கொள்ளைகள் நடக்கும். உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால மக்கள் அவதிப்படுவாங்க. போர் அபாயங்களும் ஏற்படுமா. அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்களாம். இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரோதி வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம். மேசம். மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. ஏன்னா வருட கிரகங்களை வச்சுதான் ஒரு வருடத்திற்குரிய பலன்களை சொல்கிறோம். அந்த ஒரு வருடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல இடத்துல அமர போகிறார். சனியும் 11ஆம் இடத்துல அவருக்கு உகந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுக்களும் 6-12 அச்சுக்கள்ல அவங்களுக்கு உகந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி 4 முக்கியமான வருட கிரகங்களும் மேசராசிக்கு ஒரு சாதகமான இடத்துல அமர்ந்து குரோதி வருடம் முழுக்க உங்களுக்கு பலன் தர போறாங்க. அதே இடத்துல இருந்துதான். அதனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. உங்களுக்கு பண வரவு அமோகமாக இருக்கும். நல்ல குடும்பம் அமையும். உங்களுடைய பேச்சாற்றலால ஜெயிப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சிருக்கும், வெளிநாட்டுல இருக்கும், வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட ஒன்று சேர்ற வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து இருப்பீங்க. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டோம் வெளிநாட்டுல வெளியூர்ல, குடும்பத்தோட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, குடும்பத்தோட வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, வேற நாட்டுல இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார உங்களோட சேர்த்துக்க நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த மாதிரியும் உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த நாட்டுல பிஆர் கிடைக்கிறது, உங்களுக்குரிய வசதிகள், உங்களுக்கு சாதகமான சலுகைகள் கிடைக்கிறது. இதெல்லாமே நடக்கும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகு 12ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளுக்கு ஒரு அருமையான அமைப்பு. தொழில் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாகி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ஒரு அருமையான இடத்துல இருக்கார் சனி. அதனால உங்களுடைய தொழில் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வருடம் தொழில்ல லாபமும் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அதிகமான பணவரவை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். தனஸ்தானாதிபதி தன வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதனால உங்களுக்கு நிறைய பணம் வந்தாகணும். அதனால உங்களுக்கு தொழில் மிகவும் நன்றாக நடந்தாகணும். கண்டிப்பா நடக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு லாபத்தை நிறைய தருவார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்துவார். பணமும் வருது, தொழில் நல்லா நடக்குது, பணமும் வருது, விரயமும் அதிகமா ஆகலைன்னா இதைத்தானே நாம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கும். 6ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் அடக்குவார். உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சரணடைவாங்க. உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இவங்க கூட போட்டி போட்டா சரிப்படாது அப்படின்னு அவங்களாகவே விலகி போயிடுவாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் உங்களுக்கு. திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடக்கும். குடும்பம் விருத்தியாகும். குடும்பத்தை விட்டு தனித்தனியா போனவங்க, தனிக்குடித்தனம் போனவங்க, மகனும் மருமகளும் தனிக்குடித்தனம் போனவங்கலாம் மீண்டும் திரும்ப வந்து குடும்பத்தோட இணைவாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கண்டிப்பா குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க.
குடும்பமே குதூகலமா இருக்க போகுது இந்த வருடம். நிறைய சொத்து வாங்குறதுக்கும் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட கடன் வாங்கி கூட சொத்து சேர்க்கிற யோகம் இருக்கு உங்களுக்கு. விவசாய நிலம் வாங்குற யோகம் இருக்கு. இந்த குரோதி வருடம் மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான, மறக்க முடியாத ஒரு பொற்காலமாக இருக்கும். மனதுல மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வை மேச ராசியில விழுது. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அது ஒரு சின்ன சின்ன உடல்நல குறைகளையும், மனக்குழப்பங்களை அப்பப்போ ஒரு ஒரு சில மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்துல குரு இருக்கார். டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான வருடம் இது. பொதுவா பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகிறது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.